திரு பொங்கலூர் மணிகண்டன், இப்போ மெகா கூட்டணி என்பதற்கான தொடக்க புள்ளிக்கான வாய்ப்பை திருமாவளவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்கிறார் திரு சுகுணா திவாகர். அப்படித்தானா? நீங்க கடந்த ஒரு வாரமாக ஊடகங்கள்ல, மக்கள் மத்தியில, சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய விவாதம். அதுல என்ன, அண்ணன் பெரியன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, அது எப்படி ஆயிருக்குன்னு சொன்னா அது உண்மைதான். அண்ணன் வன்னியரசு கவனத்துக்கே சொல்றேன். அதாவது தன் நிலைப்பாட்டில் அடிக்கடி முரண்படுகிறாரா என்கிற செய்தி சமூக ஊடகங்கள் நிறைய பேர் பரப்புறாங்க. அதாவது பின்வாங்கல் அல்லது கருத்து முரண்பாடு, முன்னாடி திமுக அரசு சொல்லி அடுத்து மாற்றி சொல்லி, இப்படி ஒரு கருத்து இப்ப நிறைய நானே படிச்சுட்டு நிறைய போடுறாங்க. அப்போ உள்ளர்த்தம் என்னன்னா, இப்போ தேநீர் விருதுல பங்கேற்பில் இருந்து, நீங்க முருகன் மாநாட்டில இருந்து, பட்டியல் மக்கள் பாதிப்புல இருந்து, வேங்கை பிரச்சனையில இருந்து, கள்ளச்சாராயத்தில இருந்து, ஒவ்வொரு விஷயங்களிலும் விடுதலை சிறுத்தை கட்சிகள், கொடியேற்ற நிகழ்ச்சியிலிருந்து எல்லாமே ஒரு வகையில பாதிப்பு. அந்த மனச்சங்கடத்தை சொல்ல முடியல. ஏன்னா அண்ணன் திருமாவளவனே சொன்னாங்க, நான் சகித்துக் கொண்டுதான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்போ இது பிரியன் சார் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கூட்டணி விஷயத்துக்கு போக வேண்டாம். எந்த விஷயத்துல சொன்னார்? இல்ல, பொதுவா சொன்ன ஆட்சி அதிகாரம், திமுக ஆட்சி நடக்குது, சில தவறுகள் நடக்குது, திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கே சில சங்கடங்கள் வருகிற போது பத்திரிகை வந்த செய்தி, திருமண பேசி செய்தி இருக்குது. அதாவது ஒரு பேட்டியை சொன்னார், ஏன்னா இது கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவும் பேசுறேன், விடுதலை சிறுத்தை கட்சியும் பேசுறது உண்மை. ஆனா அவர் எடுத்த நோக்கத்தை இப்போ வேறு மாதிரி, அதாவது முதல் நாள் அறிவிச்சிருந்து படிப்படியா வேறு மாதிரியான விஷயங்கள் வருது. இப்ப என்னன்னா, 25 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் என்று திமுக தன்முனைப்போடு சொல்லுது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இல்லாமல் திமுக எப்படி அந்த உறுதியை சொல்ல முடியுங்க? எப்படி அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்க முடியும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வலிமையான வலுவான இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தை போன்றவர்களை அவர்கள் கேட்கிற நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் ஏதோ இவர்களாகவே ஆட்சி வந்துவிட்டதை போல திமுக பேசுது. தமிழ்நாடு என்னன்னா, பிசிக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சியும், அது கூட்டணி கட்சிகளுமே ஒரு மனச்சங்கடத்தோடு இருக்காங்கிறது உண்மை. ஏன்னா சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல, எல்லா தவறுகளையும் தாங்கிக் கொண்டு ஒற்றை நோக்கம் வேற ஒரு நோக்கத்தோடு, சனாதனமோ வேற ஏதோ நோக்கத்தோடு அவர்கள் அமைதியாக காக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று எல்லாமே கருதுறார். ஆனால் இதை வைத்துக் கொண்டு முற்றிலுமாக அனைத்தையும் அறுவடை செய்வது திமுக, அனைத்து அதிகாரிகளையும் சுமைப்பது திமுக. மது ஒழிப்பு மாநாட்டு விஷயத்திலேயே திருமாவளவனோட கருத்துக்கு மேல ஒரு கருத்து இல்ல, அவரே இது சார்ந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதுதாங்க. அதாவது அப்ப திமுக அச்சப்படுங்கிறது உண்மை. நீங்க அதிமுக மாதிரி 2016 தனிச்சு நின்னா வெற்றி விட்டாங்க. திமுக அவரோட விளக்கத்தின் அடிப்படையில அச்சப்பட தேவையே இல்லை என்ற அடிப்படையில தானே அவர் தன்னோட கருத்தை சொல்றாரு. இல்ல, அப்படிதான் சொல்லுவேன் மேடம். நீங்க பிசிக்கு வெளியே போனா பரவாயில்ல, நம்ம பாத்துக்கிறோம் சொல்ல முடியுமா? டி.கே. செல்வம் என்ன சொன்னாருங்க, அதிமுகவை அழைக்கிறோம் என்று சொன்ன தவறு மாதிரி பேசினார். விசிகாவை விலக்கி விட்டோ, ஒதுக்கி விட்டோ, மறுதளித்து விட்டோ திமுக தொழிற்சலா பேச முடியுங்களா? முடியாது. நீங்க யாருமே சொல்லிக்கலாம், ஆனா விசிகாவை சொல்ல முடியாது. அப்ப திமுகவுக்கு ஒரு பயம், அச்சம் நிச்சயமாக வெளியே விட்டால் திமுக, ஒருவேளை திமுக விட்டு விசிகா நிச்சயமாக 26 ஆட்சி இல்ல, எல்லாம் தெரிந்து வெளியேறோம். கூட்டணியில சிக்கல், அதுல அதிருப்தின்னு இப்ப வரைக்கும் விசிகா தரப்புலயே சொல்லலையே. கூட்டணிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. விசிகா தரப்புலைங்க அவர் கருத்துக்கள் எப்படியாவது சொல்ல உரிமை மறுக்கல. அவங்க சொல்றது விருப்பம், அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இருக்கிற சொல்லி பார்க்கணும், திமுக செய்கிற பழிபாவங்களுக்கு, தவறுகளுக்கு கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து ஆளாய் கொண்டே வருகிறது என்பதை பிரியன் சார் கோடிட்டு காட்டி சில வார்த்தைகள் பொருந்துங்க. ஏன்னா கூட்டணி கட்சி எல்லாமே முழு திருப்தியோட ஆட்சி நடக்குங்க. திமுக ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இனி இந்த ஆட்சியை நடக்கட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க. வன்னியரசு ஆகட்டும், மற்றொரு ஆகட்டுங்க, திமுக இந்த 3 ஆண்டு காலத்தில் மிகச்சரியான ஆட்சி நடந்துச்சு, எந்த தவறுமே இல்லை. இனி இது போன்ற ஆட்சி எப்படி செல்லுப்படுன்னு சொன்னாரு, காமராஜ் ஆட்சி சொன்னாரோ அந்த மாதிரி நடத்துறாங்க. இனி நாங்க தைரியமா திமுக பயணிப்போம்னு சொன்னா அந்த கட்சியில நிலைமை இருந்தாங்க. இந்த 10 ஆண்டு இப்படியே போனா அந்த கட்சி வளர்ச்சி இருந்தா 2 தொகுதி 6 தொகுதி இதே போதுமா? நான் சொல்றது அவனுடைய நிலைப்பாடு, கொள்கை முடிவுகள் சரி. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில பங்கு என்பது தொலைநோக்கு பார்வை கொண்ட நீண்ட நாள் அவருடைய விருப்பம், அதுதான் கொள்கை. அதை நோக்கி பயணிப்பதற்கு 2 எம்பிக்கள் என்பது திமுகவோட கூட்டணியில இருந்தப்போதானே அவங்களுக்கு சாத்தியமாயிருக்கு. ஏங்க சகோதரி சொல்றேன், 2 எம்பி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்தால்
கிட்டத்தட்ட 15 நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக இழக்குங்க. நீங்க சொல்ற வாங்கியது குறைவுதான். அப்ப 2 தொகுதிகளை கொடுத்து விட்டு 20 தொகுதியில திமுக வெல்லுகிறது. அப்ப நீங்க ஒரு 6 தொகுதி கொடுத்து விட்டு 80 தொகுதியில திமுக வெல்லுகிறது. அப்ப இவர்கள் 234 தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி வேலை செய்வாங்க, தேர்தல் பணியாற்றுவாங்க, 6 தொகுதி கொடுப்பாங்க, 4 வெற்றி வருவாங்க. 2014 இருந்து எல்லா தொகுதிகளிலும் தோற்றார்களே, அது எந்த கணக்குல? இல்ல நீங்க அது ஒரு சூழ்நிலைங்க. நான் அன்றைக்கு இருந்த விசிக நிலை வேறு, எல்லாமே அப்படிதானே. இல்ல விசிக வளர்ந்துருக்கு. நீங்க அந்த 2010 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க, 2099 பாருங்க, மூப்பனாரோடு சேர்கிற போது வாங்கிய வாக்க பாருங்க, அதுக்கு பிறகு பாருங்க படிப்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு மேற்கு மாவட்டங்களும் விசிகாவே இல்ல ஒரு காலத்துல. இன்றைக்கு விசிக இங்க கால் ஒன்றி வலுவாக இருக்குது. அது எப்படி? அப்போ இந்த வளர்ச்சியை யார் அறுவடை செய்யணும் பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சி சார்ந்த கேள்வி எழுப்பல. விசிகா கூட இல்லன்னா 14 தொகுதிகள் 20 தொகுதிகளை இழப்பாங்கன்னு சொல்றீங்க. இருந்த போதே 40 தொகுதிகளையும் இழந்தாங்களேன்னு கேக்குறேன். மேடம் நீங்க எப்ப சொல்றீங்க? 14 அது முன்னாடியோ அது உடல். இப்ப பாருங்க இந்த 5-6 ஆண்டுகளே எடுத்துங்க. விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவனுடைய செயல்பாடு ஒரு சாதி அடையாளமாக பேசப்பட்டாங்க, பார்க்கப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க ஒட்டுமொத்த தமிழ் அடையாளமாக அவர் மாறி இருக்கிறார். அவருடைய செயல்பாடு, அவருடைய போராட்ட வடிவங்கள், மக்களை அணுகிற முறை எல்லாவற்றிலும் அவர் தன்னைத்தானே மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப திமுக கூட அந்த மாதிரி செய்யல. ஆனா அவர் சமூக நீதியை கட்சியில பின்பற்றார். அப்ப இதுவெல்லாம் என்னன்னா மக்கள் மத்தியில அவருக்கு இருந்த பார்வை மாறி அவரால் ஈர்ப்பு கொண்டு எல்லோரும் அவர் பின்னால் போறாங்களா இல்லைங்களா? அப்ப அது என்னன்னா இது ஒரு கட்சி, அவருடைய உழைப்பு இந்த கட்சிக்கு பயன்படுது. அப்ப இவருடைய வார்த்தைகளில் நியாயம் இருக்கு. பெரியன் சார் சொன்னா ஒரு அர்த்தத்தை வன்னியர் எப்படி புரிஞ்சாங்க தெரியல. சமூக ஊடகங்கள்ல முதல் நாள் சொன்ன கருத்துக்கள் இல்லையா 6-7 நாள்ல வேறு மாதிரி ஒரு பரவுது. இதை எல்லாரும் புரிஞ்சுவாங்க நம்புறேன். இல்ல நான் இது தொடர்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ட்ட நாங்க கருத்து கேட்டோம். அப்போ கூட்டணி அதிகாரம் என்ற அந்த அதிகாரத்தில் பங்கு என்ற நிபந்தனையை விசிக அதிமுக கிட்ட வச்சா ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது வாய்ப்பில்லைன்னு சொன்னாரு. அப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? மேடம் நான் அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசுறேன். நான் பொதுவா விடுதலை சிறுத்தை கொள்கையில உடன்பாடோட பேசுறேன். நீங்க விளிம்பு நிலையில மக்கள் என்றைக்கும் வேலை வர்றதுங்க. எப்ப அதிகாரத்துக்கு வர்றது? 34 துறை வச்சுக்க, 34 துறையில ஆதித்யநாத் துறை தவிர எந்த நிதித்துறை இயக்க அளவுக்கு அறிவு இல்லையா, ஆற்றல் இல்லையா? அதிகாரத்துக்கு வரக்கூடாதா விசிகா? இல்ல யாரு எந்த வரையிலும் வரலாங்க, வர வேண்டும் நானும் விரும்புறேன். என்னன்னா அவருடைய நடவடிக்கைகள் எப்படி எந்த சமூகத்துக்கு மட்டும் தவிர்த்தீங்களேன்றதுக்காக கேட்டேன். இல்ல நான் அதுல அப்படி எல்லாம் விட்டுட்டு போகல. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின மக்கள் மேல் நோக்கி வர வேண்டும் என்றால் அதிகாரத்துக்கு நிச்சயமாக வர வேண்டும். எல்லா துறைகளும் இடம்பெற வேண்டும். அப்போதான் அதிமுக ஆதரவாளர் அல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். இல்ல நான் அதிமுக செய்திட்டு நான் விமர்சகரா சொல்றேன் மேடம். நான் கடந்த காலத்தை சொல்றேன் மேடம். 2012 இதே திருமாவளவன் நானும் சன் நியூஸ்ல எதிரெல்லாம் பேச கத்துண்டு. ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நானே அவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்பும் மரியாதை கொண்ட காரணம் என்ன? அவர் செய்யற செயல்தான். அப்போ ஒவ்வொருவரையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கார். அப்போ அவர் இன்னும் வர வேண்டும். இல்ல அவர் இன்னும் வர வேண்டும். இன்னும் அந்த கட்சிக்கு இன்னும் மாற்றம் வர வேண்டும் விருப்பம் எல்லாம் கொண்டுங்க. இதான் பொதுமக்களா பேசுறேன். ஆனால் பிரியன் கூட அந்த அக்கறையில் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்து கூட மனம் காயப்படுத்துவதில்லை. நிச்சயமாக சில மாறுதலை அதிமுக அழைப்பு விடுத்த பிறகுதான் இது தெரிய வருது. நன்றி. நான் அடுத்த சுற்றுல வரேன்.